ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை அதிகம் பயன்படுத்துவோம். அதாவது மாற்று. இப்ப உதாரணத்துக்கு நம்ம காலை உணவு சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுவோம்? போற வழியில ஒரு பால் குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம் இல்லையா? ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருவோம். ஏன்னா அந்த உணவுக்கு மாற்று. அது சாப்பிடலன்றதால அந்த ஸ்நாக்ஸ நம்ம சாப்பிட்டோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் ஒரு மாற்று இருக்கும். அப்ப நம்ம உடல்ல ஒரு உறுப்பு செயலிழந்து போயிட்டுனா கூட அத மாத்தி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இவ்வளவு ஏன் நம்மளுடைய திருமணம் செய்து கணவனோ மனைவி இறந்தவர்கள் கூட மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. மாற்று ரிப்ளேஸ்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஈஸியா மரத்தை வெட்டுறோம். ஆனா இத்தனை விஷயங்களுக்கும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருள் ரீதியாக இந்த மனுஷனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எனும் மாற்று தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பூமி தாயினுடைய பச்சிலும் பசையிலும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை தாயினுடைய ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அதற்கு மாற்றாக இன்னொரு செடியை நட வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் இந்த மனிதனிடம் இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். இப்படி எல்லாத்துக்கும் மாற்று இருக்கும் பொழுது இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதன் இன்னைக்கு இந்த இயற்கையான வாழ்வை இழந்து இயந்திர வாழ்வுக்குள்ளார போய் நோய்வாயுற்ற உடலோடு எப்பொழுதும் வேலை பிரஷர்ல ஓட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய ஆயுசிலே பாதி இழந்து 50-40 வயதிலேயே உயிரை விடும் அளவிற்கு மோசமான ஒரு சூழல்ல இந்த உலகம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இருக்கும் மரங்களை முடிஞ்ச அளவுக்கு வெட்டாதீங்க. வெட்டியே ஆக வேண்டும் என்ற சூழல் ஏற்படும் பொழுது தயவு செய்து உங்களுக்கு எப்படி ரிப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுகிறதோ அதுபோல இந்த பூமிக்கும் அதனுடைய ஒரு மரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு செடியையாவது நட்டு வையுங்கள். நாளைய தலைமுறை வேற யாரும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் தான் அதுல நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க. தயவு செஞ்சு ஒரு மரத்தை வெட்டும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் மரத்தை வெட்டினேன் என்றால் ஒரு செடியையாவது அன்றைய நாளில் நட்டு விடுன்னு சொல்லி ஒரு சபதம்